லேட்டஸ்ட் எபிசோடுகளை விளம்பரங்களே இல்லாமல் காணுங்கள். நல்லா இருக்கீங்களாமா? நல்லா இருக்கீங்களா? சாப்பிடுங்க சாப்பிடுங்க, நல்லா சாப்பிடுங்க. வேற ஏதாவது வேணுமா? கூச்சப்படாம நல்லா சாப்பிடுங்க. கொண்டு வர சொல்லட்டுமா ஏதாவது? தம்பி பொறுமையா சாப்பிடுங்க. வேற ஏதாவது வேணும்னா சொல்லுங்க, நானே போய் உங்களுக்காக எடுத்துட்டு வரேன். போதுமா போதுமா. நல்லா சாப்பிடுங்க. என்ன சித்தப்பா இப்படி சாப்பிட்டுட்டு இருக்கீங்க? நல்லா அள்ளி சாப்பிடுங்க. ஏய் யாரும் இல்லையாப்பா? சாப்பிடுமா. யார் இது பரிமாறுறது? கவர்மெண்ட் ஆபீஸ் மாதிரி போய் உட்காந்துக்கிறீங்க. சீக்கிரம் வாங்கயா, பசிக்குது. எவ்வளவு நேரம் ஏங்க? என்னம்மா நான் பேசுற வாய் பார்த்துக்கிட்டு இருக்க? அவளுக்கு மட்டும் தான் கவனிப்பியா? எங்களெல்லாம் கவனிக்க மாட்டியா? மாப்பிள்ளை வீட்டுக்காரங்கன்னு கொஞ்சம் கூட மறுவாத இல்லாம இருக்கு. அண்ணே சீக்கிரம் வாங்க. இதோ வரமா. ஏ சீக்கிரம் வாயா, 4 இட்லி திங்க. இந்த கத்தா என்னங்க? என்னடா தோசை அது? மாவுல ரப்பர் கலந்துருக்கீங்களா? இது எப்படி சாப்பிட? ஏய் வெறும் தோசை எப்படி திங்க முடியும்? போய் சாம்பார் எடுத்துட்டு வா. வாங்க. ஒழுங்கா பரிமாற கூட தெரியல, உங்களை போய் செலக்ட் பண்ணிருக்காங்க. மரியாதை தெரியாத ஆளுங்களா இருக்கு. வெறும் தோசையா திங்க முடியும்? நலுங்கு வைக்க பெரிய வயசு மட்டும் இருந்தா பத்தாது, நெஞ்சுக்குள்ள என்ன சுத்தமா இருக்கணும். 4 இளவட்டுங்க வாழ்த்துனா கூட சந்தோஷம் தான். ஆனா மனசுக்குள்ள அம்புட்டு விசத்தையும் வன்மத்தையும் வச்சுக்கிட்டு இவங்க வாழ்த்துனா விளங்கிடும். அன்னைக்கு இவன் என்னென்ன பேச்சு பேசுனா, இவன இதுதான் சரியான நேரம். நம்ம கழகத்தை இங்க இருந்தே இவளை வச்சு ஆரம்பிச்சிட வேண்டியதான். ஏய் என்னமா பாத்துக்கிட்டே இருக்க? போய் என்னத்தாச்சும் எடுத்துட்டு வாமா. சீக்கிரம் போய் எடுத்துட்டு வா போ. இரிட்டேட்டிங்கா இருக்கு பாப்பா. அண்ணே உங்களை அங்க யாரோ கூப்பிடுறாங்க. யாரு? அங்கதான் கூப்பிடுறாங்க, போங்க. நீங்க சோத்த ருசிக்காக உப்பு போட்டு சாப்பிடுறீங்க, நான் மான ரோசத்துக்காண்டி உப்பு போட்டு சாப்பிடுறேன். இவ்வளவு லேட் பண்றான், ஏற்கனவே காஞ்சி போய் கிடக்கு. சீக்கிரம் வாங்க தம்பி, என்ன இவ்வளவு லேட் பண்றீங்க? ஊத்துங்க, காயவே காணா. இதை எடுத்துட்டு வர இம்பிட்டு நேரம் எங்கயா? இத கொண்டு வரேன். இங்க வாங்க, இங்கன வைங்க. அந்த பக்கமே போறாங்க, ஒண்ணும் மரியாதை இல்லையே. ஏய் இன்னையா சாம்பார் சட்னி ஒரே கலரா இருக்கு. என்னையா சாப்பாடு வாயில வைக்க முடியல? உப்பு கேக்குதுயா? சாம்பார் உப்பு செக் பண்ண மாட்டியா? யோ நீலாம் கேட்க மாட்டியா? நல்லா இருக்கா? ஏய் இவ்வளவு உப்பு போட்டு திண்டேனா இப்படி அவன மண்டையில முடி வளர? ஏய் நீ திண்டுகிட்டு இருக்க? சொல்லிக்கிட்டே இருக்க, வேடிக்கை பார்த்துட்டு இருக்க. ஏய் என்னடா கத்துற? வலிக்குதா? வலிக்குதா? அவள கல்லு மாதிரி இருக்கு தோசை. யாரா அந்த சமையல் காட்டுறட்டு? கூப்பிடுங்கடா அவனை. சார் சாம்பார்ல உப்பு ஜாஸ்தியா இருக்கும் கேட்டுட்டு இருக்கேன் சார். வாங்க சார், வந்து என்னன்னு வந்து கேளுங்க சார். என்ன ஆள் பார்த்து பரிமாறி இருக்கீங்களா? அங்க பாரு, அங்கெல்லாம் உளுந்த வடை இருக்கு, இந்த பக்கம் உனத்தையும் காணா. என்னையா பரிமாறீங்க? ஏய் நீ தான் சமையக்காரனா? ஏய் என்ன சாப்பாடு வச்சிருக்க? வெறும் உப்பு கொட்டி வச்சிருக்க. தின்னுறியா? சாப்பிடு சாப்பிடு சாப்பிடுறா. வாய் போற. சாம்பார் கூட ஒழுங்கா வைக்கிறல. எதுக்கே சமையக்காரன்? சார் உப்பு இருக்குங்கறீங்க, ஆனா இவ்வளவு ஏத்து பேசாதயா? பதில் பேசுறீங்க. என்ன ஆச்சு? என்ன ஆச்சு? ஏங்க அம்மா வந்துட்டேமா, பாரு நீ சாப்பாடு எப்படி போட்டு இருக்காங்க பாரு. கேவலப்படுத்திட்டு இருக்காங்க. என்ன ஆச்சு? சாம்பார் கூட ஒழுங்கா வைக்க மாட்டேங்கிறாங்கம்மா. ஏமா உப்பு வாரி கொட்டி இருக்காங்க. சும்மா வாய் இருக்குன்னு உங்க இஷ்டத்துக்கு பேசிட்டு இருக்காதீங்க. என்ன ஒழுங்கா சமைக்கல? முன்ன பின்ன சுவையான ஒழுங்கான சாப்பாடை சாப்பிட்டு இருக்கீங்களா நீங்க? ஏய் என்னடா ஏத்து பேசுற? ஏய் நான் யாருன்னு தெரியுமா? மாமா யாருன்னு தெரியுமாயா? ஐயோ ஒரு நிமிஷம். ஏமாப்ல
என்ன மாப்பிள்ள பிரச்சனை? சாம்பார்ல உப்பெல்லாம் கரெக்டா தானே இருக்கு. அப்புறம் எதுக்கு சும்மா சலம்புறிய? ஏங்க உங்களுக்கு ஒரு உளுந்த விட எக்ஸ்ட்ரா வச்சானே இன்னும் சப்போர்ட் பண்ணி பேசுறீங்களா? அன்னைக்கே மாமா சொன்னாங்க சம்மந்தம் கேட்டீங்களா வைங்க, வச்சிருந்தா இந்த பிரச்சனை தான் வந்திருக்குமா இல்ல உப்பு தான் வாரி கொட்டி ஆமா இருப்பாங்க. பாப்பா. என்னையா பெரிய சம்பந்தம்? அவனுக்கே நான் தான் கரண்டி பிடிக்க கத்து கொடுத்தேன். கரண்டி மட்டும் தானே பிடிக்க கத்து கொடுத்துருப்ப. உப்பே படத்துல உனக்கு. அன்னைக்கே நீ உரண்டா இழுத்த. எங்க எந்த வீட்டுக்கு போனாலும் நீ சாப்பிட்டுட்டு மொய் வைக்கிறதே இல்ல. இப்ப நீ கமிஷன் வைக்கிற வேலையை பண்றியா? ஏய் கமிஷனா? நானா? ஏய் ஏய் யார பத்திர கமிஷன்டா? ஏய் என் பரம்பரை என்ன தெரியுமாடா? ஏய் உனக்கு ஒரு காசு எவ்வளவு தெரியுமாயா? பாப்பா என்னை பார்த்து கமிஷன்டா? நீ எப்படி சோறாக்குறேன் பாத்துறடா. என்னமா? என்ன அமைதியா இரு. அவர் பேசுறதுல என்னைய தப்பு இருக்கு? நீ சமைச்சதை எடுத்து வாயில வச்சு பாரு இம்புட்டு இருக்கு. உங்க ரெண்டு பேருக்கு என்ன பிரச்சனை? இத்தனை பேர் சாப்பிட்டுட்டு இருக்காங்களே, உப்பு அதிகமா இருந்தா சொல்ல மாட்டாங்களா? ஐயோ, தயவு செஞ்சு கொஞ்சம் சத்தம் போடாம பேசுறீங்களா? ஏன் இப்படி மாத்தி மாத்தி அடிச்சுக்கிற கணக்கா பேசிக்கிறீங்க? அட போமா, உங்க அப்புச்சி மரியாதைக்காக தான் நான் பாக்குறேன். இப்படி எல்லாம் சின்னப்பட்டு கேவலப்பட்டு சமைக்கணுங்கிற அவசியம் எல்லாம் எனக்கு கிடையாது. ஐயோ ஒரு நிமிஷம், என்ன பேச விடுறீங்களா? ஒரு நிமிஷம். கண்டா முருகா, வாயா போலாம். என்ன ஒரு வழியா நல்லபடியா முடிஞ்சது. அடுத்து என்ன பண்ணலாம்? என்ன என்னாச்சு? அமுதா கண்ணே ஏன் அழற? ஏமா சாப்பிடறவங்க போயிட்டாங்க, என்ன பிரச்சனை? சமையல்கார வேற சண்டை போட்டுட்டு இருக்கா. என்னாச்சு? கல்யாண பொண்ணு, நீ இப்படி கலக்கமா இருக்க கூடாது. சிரிச்சு சந்தோஷமா இருக்கணும். இப்போ நடந்த பந்தியில சின்ன அண்ணாவும் பரம அத்தாச்சியும் சாம்பார் நல்லா இல்லைன்னு சமையக்காரரை நல்லா புடிச்சு திட்டி சண்டை போட்டு விட்டாங்க. அதனால சமையக்காரக கோச்சிட்டு போயிட்டாங்க. ஏக்கா உன் மருமையை இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கா? அப்புச்சி வேற வெளிய போயிருக்காக. மதியத்துக்கு 100 பேர் சாப்பிட்டாகணும். இப்போ என்ன பண்றதுன்னே தெரியல. ஏமா இதுக்கு போயா சின்ன பிள்ளை மாதிரி அழுதுகிட்டு இருக்க? அந்த பையன் சுத்த கூறுகட்ட பயலா இருக்கான். யாரையாவது வம்புக்களுக்கான அவனுக்கு தூக்கமே வராது. உனக்கு என்ன மதியானத்துக்கு சாப்பாடு ரெடி பண்ணணும். 100 பேருக்கு என்ன 500 பேருக்கு நாங்க ரெடி பண்றோம். நாங்க சமைக்கிறோம். என்னக்கா என்ன சொல்ற? ஆமா ஆமா அமுதம்மா, நாங்க பாத்துக்கிறோம். தங்கம்மா, நீ எதுக்கும் கவலைப்படக்கூடாது. எதுக்குடா கண்ணாடி போட்டிருக்க? ஏக்கா என்னடா பொம்பளைங்க புருஷனுக்காக அழுகுற காட்டுல வெங்காயம் நறுக்கிறதுக்காகத்தான் அதிகமா அழுதுகிட்டு இருக்காங்க. அந்த ஈர வெங்காயம் தெரிஞ்சுக்கிட்டு தான் கண்ணுல கண்ணீர் வராம கண்ணாடி போட்டுக்கிட்டு இருக்கேன். அட பாவி.
குத்தம் சொல்லிக்கிட்டு முதல் மரியாதை வடிவு கிரேஸ் மாதிரி வெள்ளியா இருக்கிய. அத்தா கல்யாண பொண்ணு இப்படி அடுப்படிக்கிட்ட எல்லாம் வரக்கூடாது. புகை வரும், கண்ணுக்கு ஆவாது. என் மருமக எதுக்காகவும் கண் கலங்க கூடாது. நீ போதா. அமுதா நீ போடா செல்ல, நாங்க பாத்துக்கிறோம். டேய் சோறு வெந்துருச்சு, வடிச்சு ஆற விடணும்ல. நீ கிண்டிக்கிட்டே இரு, சரியா? அந்த பொண்ணுடைய கழட்ட வேண்டியதானே. போறாம போறாம. மாமா இந்தாங்க. இன்னும் கொஞ்சம் எடுத்துட்டு வா. சரிங்க மாமா. ஹலோ யாரு? சரி மா வாமா. ஏண்டி என்னடி பண்ண போற? தெரியலம்மா, ஏதாச்சும் பண்ணுவோம். அம்மா உப்பு இருக்குமா? ஏய் என்னடி உப்பு எடுக்கிற? இத போட்டா ஒர்க் அவுட் ஆகுமாடி? மா அதெல்லாம் ஒர்க் அவுட் ஆகுமா? சும்மா நாம கலந்து விடுவோம். வாமா. நாகு எதையாவது பண்ணி சொதப்பிடாதடி. இந்த வட்டியாவது கண்டிப்பா நடக்கும்ல. சரி போதுமான்னு பாரு. ஓடி எல்லாத்தையும் ஃபுல்லாத்தையும் போட்டுறவா? தல்ல அந்த கரண்டியை கூட கலந்து விடுறேன். அம்மா வராங்கம்மா. சரி சரி. சரி சரி, சாம்பார் கொதிக்குது, நான் கலக்கிட்டு வர்றேன். மாமா இந்தாங்க. கொடுமா. போதும் போதும். என்னங்க நீங்க பரிமாறீங்க? உட்காந்து சாப்பிடுங்க, இங்க ஆளுங்க இருக்காங்கல்ல. இதுல என்ன இருக்கு சம்பந்தி? உறவுக்காரங்க விளம்புனா சாப்பிட்ற சாப்பாடு ருசியா இருக்குன்னு சொல்லுவாங்க. நீங்க சாப்பிடுங்க, அப்புறம் நாங்க சாப்பிட்டுக்கிறோம். ஏண்டா சாம்பார்ல அளவோட தானே உப்பு போட்ட? அக்கா நீ சாம்பார்ல உப்பு போட்டிருப்பன்னு நான் நினைச்சுக்கிட்டு இருக்கேன். இப்ப என்னை வந்து கேட்டுக்கிட்டு இருக்க? சாம்பார்ல நீ உப்பு போட்டிருப்பேன்னு நினைச்சேன். சுத்த கூறுகட்டவளா இருக்கிய. அறுபாடு போட்டு சமைச்சதெல்லாம் வீணா போய் போட்டிருக்க. எல்லாருக்கும் இலையில சோறை போட்டு சாம்பாரை வேற ஊத்தியாச்சு. சம்மந்தி வேற சாப்பாடை வேற பிசைஞ்சுக்கிட்டு இருக்காரு. என்ன நடக்க போதே தெரியல. என்ன காலி நம்மால அமுதாவுக்கு தான் வீணா மன கஷ்டம். அந்த சின்ன பையில நினைச்சாத்த வகுத்துல புளியே கரைக்குது. காலையில உப்பு அதிகமா இருக்குன்னு பிரச்சனை பண்ணா, இப்ப உப்பே இல்லைன்னு பிரச்சனை பண்ணா என்ன பண்றது? இப்ப அண்ணன் வேற சாப்பிட வேற போறாரு. என்ன பண்றதுன்னு தெரியலையே. திரும்பி எல்லாம் பாக்குறாரு. ஐயோ மாட்டிக்கிட்டேக்கா. அத்தா அமுதா, அந்த சமயக்காரரை கொஞ்சம் கூப்பிடுத்தா. ஏன் அப்புச்சி? இந்த சாப்பாடை பத்தி தான்மா. நான் சொன்னேன்ல. இல்லத்தா,
இந்த சமயக்காரரை புக் பண்ணப்போ எம்புட்டு பிரச்சனை இருந்துச்சு. இப்ப பாரு, இந்த சம்பந்திங்க சொந்தக்காரங்க எல்லார் முகத்திலையும் அவ்வளோ சந்தோஷம் தெரியுது. சாப்பாடு அவ்வளோ பிரமாதமா இருக்கு. ஆமாங்க, நல்லா இருக்கே. எல்லாரும் நல்லா சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்களே. அடாடா, கூட்டு, பொரியல், சாம்பார், ரசம்னு சாப்பாடு பிரமாதமா இருக்கு. வரவங்க எல்லாரும் மனசார சாப்பிட்டு போறது தான் சந்தோஷம். இன்னைக்கு எனக்கு அந்த சந்தோஷம் கிடைச்சிருக்கு. இப்ப தெரியுதா அப்புச்சி ஏன் சமயக்காரவங்க விஷயத்துல அவ்வளோ பிடிவாதமா இருந்தேன்னு. இப்படி சமைச்சா எல்லாரும் வயிறார சாப்பிட்டுட்டு மனசார வாழ்த்திட்டு போவாங்க. அப்படி சமைச்சவங்களை நாமளும் வாழ்த்தணும்ல. அதுக்காகத்தான் வர சொல்லுத்தா. ஆண்டவா, அட கூப்பிட்டு வாத்தா. புச்சி, அப்படி நீங்க பாராட்டணும்னா அத்தை, மாணிக்கம் சித்தப்பா, புவனா இவகளை தான் நீங்க பாராட்டணும். என்னம்மா சொல்ற? ஆமா அப்புச்சி, அவங்க தான் இன்னைக்கு சமைச்சாக. அவங்க சமைச்சாங்களா? காலையில நடந்த ஒரு பிரச்சனையில சமயக்காரக சண்டை போட்டு சமைக்க முடியாதுன்னு போயிட்டாக. மதிய சாப்பாடு ஏற்பாட்டுக்கு என்ன பண்றதுன்னு தவிச்சு நின்னப்போ அவங்க தான் வந்து சமைச்சாக. என்னதான் இருந்தாலும் அவங்க நம்ம வீட்டு சம்மந்தி. அவங்க பெருந்தன்மையா சொன்னாலும் நீ ஏன் அப்படி சரின்னு? இதெல்லாம் நல்லாவா இருக்கு? என்னென்ன இது? இதுல என்ன இருக்கு? எல்லாம் நம்ம வீட்டு விசேஷம் தானே. அதுக்கு இல்லம்மா, என்ன சொல்றதுன்னே தெரியலம்மா. நீங்க இவ்வளவு சிரமப்பட்டுக்கிட்டு. நீங்க வேற என்ன? என்னைக்கு அமுதாவை இந்த வீட்ல வந்து பார்த்தோமோ அப்ப இருந்தே இந்த வீடு எங்க வீடு தான். இந்த வீட்டுக்கு ஒரு பிரச்சனைனா அதுல எங்களுக்கும் பங்கு இருக்குது தானே. அது மட்டும் இல்லாம என் மருமக கண்ணுக்கலைக்கு நிக்கிறத பார்த்துட்டு என்னால சும்மா இருக்க முடியலன்னு. அதான் அமுதா கல்யாண விஷயத்துல இம்புட்டு பிரச்சனை வருதுன்னு நிறைய நாள் கவலைப்பட்டு நான் தூங்காமல்லாம் இருந்திருக்கேன். இனிமே எனக்கு எந்த கவலையும் இல்லை. நிம்மதியா தூக்கம் வரும். அமுதாவை இதை விட ஒரு நல்ல இடத்துல கட்டி கொடுத்துருக்க முடியும்னு எனக்கு தோணல. அவளை எந்த குறையும் இல்லாம பார்த்துப்பீங்கன்னு நான் முழுசா நம்புறேன். ரொம்ப சந்தோஷமா இருக்கு சம்பந்தி, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சம்பந்தி, இது வெஜிடேரியன் தான். கல்யாணம் முடிச்சு 7 நாள்ல மறுவீடு வருவீங்கல்ல, அப்ப பாருங்க அக்கா பிரியாணி சமைச்சு போடுவா. ஆடி போயிருவீங்க. அந்த அளவுக்கு டேஸ்ட். சாப்பிடுங்க, நல்லா சாப்பிடுங்க. அம்மா, நீ அம்மாவை கூட்ட உட்காருமா.
அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம். ஏய் நன்றி போ. என்னது சாப்பிடாம ஏன் இப்படி கோவிச்சுட்டு போறாளுங்க? போதுமா போதும். ஆடி ஏய் சும்மா விட்டுருந்தாலே அந்த சாப்பாடு சாப்பிட்டு காரி துப்பி இருப்பாங்க. காரியத்தை கெடுத்துட்ட. நீ அதுல உப்பு அள்ளி கொட்டி அவங்களுக்கு பாராட்டு பத்திரத்தை வாங்கி கொடுத்துட்ட. நான் என்னத்த கண்டேன்? ஓடி இப்படி அவங்க சாப்பாட்டுல உப்பு போட மாட்டாங்கன்னு. சூப்பர் அம்மணி சூப்பர். உப்பு இல்லாத பண்டம் குப்பையிலன்னு சொல்லுவாங்க. ஆனா உப்பை போட்டு எங்க குடும்ப மானத்தையே காப்பாத்திட்டியம்மா. அம்மனே என்ன இப்படி பாக்குற? எல்லாம் உங்க திட்டம் தானே? வாழ்க்கையில நீங்க பண்ண ஒரே நல்ல காரியம் இதுவாத்தான் இருக்கும். ஏக்கா உன் பங்குக்கு 2 எடுத்து விட. அதான் நீயே எல்லாத்தையும் சொல்லிட்டேல்ல. இனிமேலாவது இந்த மாதிரி செய்யும் போது நல்ல காரியமா முடியற மாதிரி செய். அக்கா ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா சொல்லிட்டாங்களே. வாழ்க்கை என்னும் ஓடம் வழங்குகின்ற பாடம். இதெல்லாம் நமக்கு தேவைதானா? உன்னாலதான் இவ்வளவு அசிங்கப்படுறோம். இதுக்கெல்லாம் நம்மளை பார்த்து கேலியும் கிண்டலுமா பேசிட்டு போகுதுங்க. மா இத நான் சும்மா விட மாட்டேம்மா. அடுத்து என்ன பண்றேன்னு மட்டும் பாரு.